நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய போது இந்த தேர்தல் போட்டி தவேகவும் திமுகவும் இடையேயேதான் என்று தைரியமாக அறிவித்தார். அதைத்தான் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் வலியுறுத்தியும் வந்தார். ஆனால் தற்போது நிலைமை கொஞ்சம் மாறியிருப்பது போல தெரிகிறது. வருகிற 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். ஆனால் விஜய் மட்டும் ஒரு நாள் பிரச்சாரம் செய்தால் 2 நாள் ஓய்வு எடுக்கும் நிலை. இதனால் மாநிலம் முழுவதும் சுற்றி பிரச்சாரம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடலூர், தூத்துக்குடி, காரைக்குடி, சென்னை குளத்தூர், அண்ணாநகர், வில்லிவாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர் உள்ளிட்ட பல முக்கிய தொகுதிகளில் திட்டமிடுத்திருந்த பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விஜயை மட்டும் நம்பியிருந்தால் வேலையாகாது என்ற எண்ணம் தவேக வேட்பாளர்களிடையே உருவாக தொடங்கியுள்ளது. சிலர் விஜயின் உருவ சிலையை பிரச்சார வாகனத்தில் நிறுத்தி வாக்கு கேட்கிறார்கள். இன்னும் சிலர் விஜய் போலவே மேக்கப் போட்ட நபர்களை கொண்டு பிரச்சாரம் செய்கிறார்கள். அதாவது விஜய் இல்லாத இடத்தில் கூட விஜயை உருவாக்கி பிரச்சாரம் செய்யும் நிலை. ஏன் இந்த நிலை? ஏனெனில் தவேக கட்சியை பொறுத்தவரை விஜய் வந்தால்தான் மக்கள் கூட்டம், விஜய் வந்தால்தான் வாக்கு. அவர் ஒரு தொகுதிக்கு சென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் வேட்பாளர் மட்டும் சென்றால் 20 பேர் கூட வராத நிலை. இதனால் நாம இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி பல தவேக வேட்பாளர்களின் மனதில் எழுந்துள்ளது. தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலை மாற்றமா அல்லது அதிர்ச்சியா முடியும்? அதற்கான பதில் வாக்குப்பதிவு நாளில்தான்.